அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், சஹருடைய நேரம், அதாவது தஹஜ்ஜத்தினுடைய நேரம். நாம் இந்த 2 சிறிய சூறாக்களையும் ஓதுவோம். யாருக்கெல்லாம் ரம்லானில் குர்ஆனை ஓதுவதற்கு நேரம் இல்லாமல் இருக்கின்றார்களோ, இந்த 2 சூறாவையுமாவது ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். ஏனென்றால் இதற்கு பல சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த 2 சூறாவையும் அதனுடைய சிறப்புகளையும் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானினுடைய மாதம் இது குர்ஆனினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் இந்த சங்கையான ரமலானினுடைய மாதமாக இருக்கின்றது. நாம் அதிகமாக குர்ஆனை ஓதுவோம். அல்லாஹ் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக பல மடங்கு நன்மைகளை, வளமையான மாதத்தில் நாம் குர்ஆனை ஓதுவதை விட பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் இந்த ரமலானினுடைய மாதத்தில் நமக்கு வழங்குகின்றான். குர்ஆனை ஓதுவதற்கு நேரம் இல்லாதவர்கள் இந்த சூறாக்களையாவது ஓதுவோம். அதில் முதலாவது சூரா சூரத்துல் இஹ்லாஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் யாராவது, அதாவது முழு குர்ஆனையும் ஓத முடியுமா என்று கேட்டதற்கு சஹாபாக்கள் கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், நாம் எவ்வாறு ஒரே இரவில் முழு குர்ஆனையும் ஓதுவது என்று கேட்டதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், சூரத்துல் இஹ்லாஸை 3 தடவைகள் ஓதுவது முழு குர்ஆனையும் ஓதுவதை போன்றதாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இன்னும் ஒரு சூரா இருக்கின்றது. இந்த சூறாவை நாம் ஓதினால் 1000 குர்ஆனினுடைய வசனங்களை ஓதியதற்கான நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். அதுதான் சூரத்துத் தகாசுர். அல்ஹாக்குமுத் தகாசுர் என்று வரக்கூடிய இந்த சூறாவை யார் ஓதுகிறாரோ அவர் 1000 குர்ஆனினுடைய வசனங்களை ஓதிய நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான். இந்த 2 சூறாக்கள், சூரத்துல் இஹ்லாஸ் அதே போன்ற சூரத்துல் தகாசுர், இந்த 2 சூறாக்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். குர்ஆனை ஓதுவதற்கு நேரமில்லாத பொழுதெல்லாம் இந்த சிறிய சூறாக்களை நாம் ஓதுவதன் மூலமாக இந்த குர்ஆனை ஓதிய நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான்.